Hello friends, welcome back our channel. இன்னைக்கு என்ன வீடியோனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு இப்போ சிலபஸ் அப்டேட்டட் ஆயிருக்கு. அப்டேட்டடான சிலபஸில் ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 6க்கான வேர் டு ஸ்டடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வெயிட்டேஜ் அதிகம், மொத்தமாக 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டியது யூனிட் 6ஆக தான் இருக்கும். யூனிட் 6ஐ பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்லையுமே கவர் ஆகும், தமிழ்லையுமே கவர் ஆகும். ஸோ என்னென்ன லெசன்ஸுங்கிறத பார்க்கலாம். 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் லெசன் நம்பர் 4. அடுத்தது டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு லெசன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு டேர்ம் 3ல் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் லெசன் நம்பர் 1. 4th பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் இதெல்லாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் லெசன் நம்பர் 6. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் லெசன் நம்பர் 9. 10th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிக்கணும். எல்லா யூனிட்டுக்குமே வந்து 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகிற லெசன்ஸை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன லெசன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் லெசன் நம்பர் 10. 11th ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் லெசன் நம்பர் 5. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலே நவீனத்தை நோக்கி லெசன் நம்பர் 19. அதுக்கப்புறமா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்பு லெசன் நம்பர் 18. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி லெசன் நம்பர் 13. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி லெசன் நம்பர் 14, 15. தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள் லெசன் நம்பர் 15. அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கு தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. இந்த பாலிட்டிலேருந்து கவர் ஆகிற இந்த 3 லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த 3 லெசனுமே வேறு யூனிட்ஸில் கூட கவர் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த 3 லெசன்ஸை நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல யூனிட் 6க்கு நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்லேயுமே சில லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது. அதை ஓவராலாக பார்க்கலாம். 6th to 12th திருக்குறள் எல்லா இயரில் இருக்க திருக்குறளுமே கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து 6th டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி, வேலு நாச்சியார் இந்த லெசன்ஸ் படிக்கணும். 7th டேர்ம் 1ல் தேசியம் காத்த செம்மல், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அடுத்து கப்பலோட்டிய தமிழர் இது ரெண்டுமே வந்து இயல் 3ல் கவர் ஆகுது. 8th ஸ்டாண்டர்டில் பாரத ரத்னா எம்ஜிஆர், அதுக்கப்புறமா 8th அயோத்திதாச பண்டிதர். 8th ஸ்டாண்டர்டில் சட்டமேதை அம்பேத்கர் இயல் 9. 9th பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த பெண்கள் லெசன் இயல் நம்பர் 5. அடுத்து பெரியாரின் சிந்தனைகள் இயல் 8. இவ்வளோ தான் வந்து தமிழில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ். ஓவராலாக ஜிஎஸ் ப்ளஸ் தமிழில் யூனிட் 6 சம்மந்தமாக கவர் ஆகிற லெசன்ஸ் இதுதான். இது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தா கூட நான் கொடுத்துருக்க லெசன்ஸ்லாம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களான்றதை கூட செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லெசன்ஸோடைய பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். Thanks for watching.